எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோல இப்போ ஜூன் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 28th and 29th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரைசன் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் செஷல்ஸ் நாட்டுடைய உயரிய விருது தான் இப்போ கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், உச்சநீதிமன்ற கொலீஜிய குழுவில் புதிதாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் PS நரசிம்மாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹார்மோஸ் நீரிணை எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஈரான் மற்றும் ஓமன் இடையே அமைஞ்சிருக்கு. பாரத் டாக்ஸி சேவையை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் அமித்ஷா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. எந்த நாட்டின் 250வது சுதந்திர தின கொண்டாட்ட அணிவகுப்பில் இந்திய கடற்படை பாய்மர பயிற்சி கப்பல் சுதர்ஷினி பங்கேற்க உள்ளது? ஆன்சர் வந்து அமெரிக்காவுடைய 250வது சுதந்திர கொண்டாட்டத்துல தான் சுதர்ஷினி பங்கேற்குது. எங்க அமைந்துள்ள சாலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள சாலைக்கு. ஆபரேஷன் அமிர்தாட் என்ற பெயரில் இந்தியா எந்த நாட்டுக்கு நிவாரண பொருட்களை அனுப்பியுள்ளது? ஆன்சர் வந்து ரீசெண்டா வெனிசுலால 7.2 7.5 அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. போலியோ சொட்டு மருந்து எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 5 years. இந்தியா செஷல்ஸ் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 19 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. GST முறையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பிரணாப் முகர்ஜி தான். 2017 ஜூலை 1st வந்து GST லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆரோக்கிய சேது செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? இது வந்து சுகாதாரம், அதாவது மருத்துவம் சம்பந்தமான செயலி. உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை தங்க பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 102 பதக்கங்களை வின் பண்ணிருக்கு. கர்நாடகத்தில் தக்ஷிண பினாக்கினி என அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் தென்பெண்ணை ஆறு. சமீபத்தில் காலமான பாக்யராஜ் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் திரைத்துறை. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 30 அதாவது 30ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 30. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல வந்து 2ஆம் தேதி குரூப் 1க்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 2nd. அடுத்து GS பேட்ச் வந்து குரூப் 2 குரூப் 4க்காக ஸ்டார்ட் பண்றோம். குரூப் 4க்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட்டம் கவனிங்க. டன் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ட். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கறது அதை பெர்ஃபெக்டா செய்யறதை விட சிறந்த ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நம்ம எப்போதுமே பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து எல்லா சூழ்நிலையும் பெர்ஃபெக்டா அமைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணாத பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வருஷமா போய் காலம் கடந்து அது பண்ணாமே போயிடுறோம். சோ நீங்க பெர்ஃபெக்டா அந்த விஷயத்த பண்றதை விட ஒரு வழியா அந்த விஷயத்த பண்றீங்க அப்படிங்கறதே ஒரு ஒரு பெர்ஃபெக்டான விஷயம் தான், பெட்டர் தான். பெர்ஃபெக்டை விட டன் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போதுமே ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அது நடக்கும். அது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் ஃபைனலா அந்த பெட்டர் ஸ்டேஜை நீங்க அடைய முடியும், பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் அடைய முடியும். பெர்ஃபெக்டாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணாம போறது அது நல்ல விஷயம் கிடையாது. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு டாபிக். தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை வந்து இஸ்ரோல இருந்தவர் தான், முன்னாள் இஸ்ரோவை சேர்ந்தவர். ஸோ இப்போ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார் இல்லையா, இப்போ இவரை தான் நம்ம தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு குழுவுடைய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாராயணன், இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் தலைமையில தமிழ்நாடு பாடத்திட்டத்தை வந்து வடிவமைக்கிறதுக்காக குழு அமைச்சிருப்பாங்க. அவங்க அடித்த பரிந்துரைகளின்படி இந்த நடப்பு கல்வியாண்டிலிருந்து 1லேருந்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 4th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதுக்காக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தலைமையில இப்போ ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழுவோட தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை. இதுல 14 உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் வந்து 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த மெம்பர்ஸோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 yearsக்கு அவங்களோட பதவிக்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 உறுப்பினர்கள்ல விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து N சுதந்திரமுத்து. இவங்கெல்லாம் இந்த 14 உறுப்பினர்கள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க.
ஸோ இவங்களோட பதவிக்காலம் 3 years, 4th +2 வரைக்கும் உள்ள புதிய பாடத்திட்டத்தை இவங்க வடிவமைக்கிறதுக்காக இந்த குழு ஏற்கனவே 1லேருந்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள அறிக்கையின்படி இப்போ தொடங்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பாடத்திட்டம். அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். ராம்சார் தலங்களின் பரப்பளவு எந்த காலகட்டத்தில் 4.15%லிருந்து 8.66% அதிகரித்துள்ளது? ஆன்சர் 2016 to 2026. 2016 ராம்சார் தலங்களோட பரப்பளவுங்கிறது இந்தியாவில 4.15% இருந்துச்சு. அது இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8.66% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 2026ல. 2026 இது 2016ல இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டா SDG கோல்ஸை இந்தியா ரீச் பண்றதுல நம்ம எவ்வளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கு நேஷனல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புள்ளியியல் அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி ராம்சார் அந்த தலங்களுடைய பரப்பளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டா கூட பார்த்திருப்போம் 100 ராம்சார் தலங்களை கொண்ட நாடா இந்தியா உருவெடுத்திருக்குன்னு சொல்லி. அந்த 100வது ராம்சார் தலம் எது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ மொத்த ஈரநில பரப்புல ராம்சார் சைட்ஸ்ல 2016 4.15% வந்துச்சு பரப்பளவு. இப்போ அது 8.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரீசெண்டா ரிலீஸ் பண்ண அந்த புள்ளியியல் அமைச்சகத்துடைய தரவு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் அப்புறம் டெக்னிக்கல்ல ஒர்க் பண்ணக்கூடிய உமன்ஸோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48.7% இருந்தது, இப்போ 51.3% 2025 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் அதே தான் இங்கே நம்ம பார்ப்போம். தொழில் வல்லுநர்கள் அப்புறம் தொழில்நுட்ப பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்ட ஆண்களோட ஒப்பிடும்போது பெண்களோட எண்ணிக்கை அப்படிங்கறது 48.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆண்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் இடையிலான அந்த விகிதம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அந்த ராம்சார் பரப்பு 8.66%. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2022 to 2024 காலகட்டத்தில் பிறப்பின் பாலின விகிதம் என்ன? ஆன்சர் 918 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ குழந்தைகள் பிறக்குது இல்லையா, இப்போ 1000 ஆண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு, அததான் குழந்தை பிறப்புடைய பாலின விகிதம் சொல்லி பார்க்கிறோம். அதுல 1000 ஆண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா 918 பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலின விகிதம் 918 இப்போ 2022-24 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதே தேசிய புள்ளியியல் அலுவலகம் அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய டீடைல்ஸ் இருக்கும், அதை வரிசையா பார்க்கலாம். ஸோ புள்ளியியல் அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ SDG கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல்ஸ் பார்க்கணும் இல்லையா, அந்த 17 கோல்ஸை நம்ம ரீச் பண்றதுல நம்ம எந்த மாதிரி முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிற வகையில தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ June 29 நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, புள்ளியியல் தினம் அப்படிங்கிற சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். அந்த டே ஒட்டி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புள்ளியியல் அமைச்சகம். கருப்பொருள் என்ன? இந்த தேசிய குறியீட்டு கட்டமைப்பு 2026 பேர்ல அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கருப்பொருள் என்னன்னா, வாழ்க்கையை மாற்றுதல், நிலையான வளர்ச்சி இலக்குகளின் மக்கள் பரிணாமத்தின் கீழ் இந்தியாவின் சாதனைகள். வாழ்க்கையை மாற்றுறது, நிலையான வளர்ச்சி இலக்குகளின் கீழ் நம்மளுடைய இந்தியாவுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறது தான். அதை ரீச் பண்றதுல, SDG கோல்ஸ் ரீச் பண்றதுல நம்ம என்னென்னலாம் அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத. ஸோ 277 குறிகாட்டிகளை பயன்படுத்தி இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அரசுடைய சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2026 65.3% மக்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ். நெக்ஸ்ட் 1 லட்சம் பிரசவங்கள் நடக்குது அப்படின்னா அதில் அந்த தாய்மார்களோட எண்ணிக்கை, இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது 122லேருந்து இப்போ 87 குறைஞ்சிச்சு. 1 லட்சம் பிரசவம் நடக்குதுன்னா அதுல உயிரிழப்பாங்க இல்லையா, மகப்பேறு இறப்புகள் ஏற்படுது இல்லையா, அது 87 குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து பாலின விகிதம், அந்த பிறப்பு இப்போ 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு ஈக்குவலா 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள் இப்போ பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் 2025 3.1% குறைஞ்சிருக்கு இந்தியால அப்படின்னும் இந்த இண்டெக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் தனிநபர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் அப்படிங்கிறது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தனிநபர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன், அதாவது ஒரு ஆளுக்கு எவ்வளவு நம்ம மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா உற்பத்தி செய்யப்படுது நம்ம நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 193.36 வாட் உற்பத்தி செய்யப்படுது ஒரு தனிநபருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா. அடுத்து இந்தியால இன்டர்நெட் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 969.10 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ரீசெண்டா நம்ம பார்த்த ரேங்கிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் அதை தான் பார்க்க போறோம்.
ஸோ QS உடைய உலக எதிர்கால திறன் குறியீடு 2027 தரவரிசையில நம்ம இந்தியா 13வது இடம். அடுத்து எரிசக்தி மாற்ற குறியீட்டுல 70வது இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அமைதி குறியீடு, அதாவது பீஸ்ஃபுல் நேஷன் அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 127வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து பங்கு சந்தைகள் தரவரிசையில இப்போ வந்து 5th பிளேஸ்க்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இப்போ 5th பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இது அவ்வளவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கிடையாது, ஜஸ்ட் அந்த எப்படி சொல்றது ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்தியாவுடைய சோலார் மின் உற்பத்தியில தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்கு. சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல. எஃகு உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு இந்தியா. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். சிறிய கிளினிக்குகள் மற்றும் வெளிநோயாளி மையங்களுக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய HMIS மென்பொருள் எது? ஆன்சர் வந்து சுஷ்ருத் கிளினிக் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, இப்போ நான் நேத்தே இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இருந்தாலும் இந்த சுஷ்ருத் கிளினிக் அப்படிங்கிற அந்த வசதி என்ன, அந்த திட்டம் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். அதனாலதான். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு மருத்துவ கிளினிக்குகளுக்கு போறீங்க அப்படின்னா, சிறிய மருத்துவமனைகளுக்கு போறீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு நோயாளிகள் எவ்வளவு பேர் வராங்கன்னு பதிவு செய்யறது, அவங்களுக்கு கட்டண விவரங்களை பதிவு செஞ்சு கொடுக்கறது, அதுக்காக ஒரு டிஜிட்டல் எக்யூப்மெண்ட், ஒரு மென்பொருள் தான் இந்த சுஷ்ருத் கிளினிக் அப்படிங்கறது. இந்த சுஷ்ருத் கிளினிக்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, இது குறைந்த விலையில கிடைக்கும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது விலை அதிகம். ஆனா சிறிய கிளினிக்குகளும் இதை வாங்கி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குறைந்த விலையில இதை கொடுக்குறாங்க இந்த மென்பொருளை. ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சிடாக் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. சிடாக் அப்படின்னா கணினி பயன்பாடு மேம்படுத்துதலுக்கான மையம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமா இந்த சுஷ்ருத் கிளினிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதன் மூலமா நோயாளிகளுடைய வருகையை பதிவு செய்யறது, அவங்களுக்கான பில் கொடுக்கறது, அப்புறம் எவ்வளோ மருந்துகள் இருப்புல இருக்கு, இதெல்லாம் இந்த விவரங்கள்லாம் ஈஸியா அப்லோட் பண்ணி அதை பராமரிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கிய சேது செயலி எஸ்டர்டே பார்த்தோம். கரோனா டைம்ல அதோட தொடர்புள்ளவங்களை, கரோனா நோயாளிகளோட தொடர்புள்ளவங்களை கண்டறிவதற்காக இந்த ஆரோக்கிய சேது லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ 2.0 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன, தனிநபர் நோயாளிகளுடைய மருத்துவ விவரங்களை பதிவு செய்வதற்காக. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். பிம் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷனுக்கான ஒரு தளம் தான் பிம். ரக்ஷிதா அப்படிங்கிறதுனா இருசக்கர வாகன அடிப்படையிலான ஒரு ஆம்புலன்ஸ் தான் ரக்ஷிதா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் NAFEX.in நாஃபெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதாவது இப்போ வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதலுக்கான ஏலம் விடுவதற்கான ஒரு தளம் தான் இந்த NAFEX.in அப்படிங்கிறது. திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சரக்கு இருப்பு கண்காணிப்பு தளம். ஜீவன் செயலி முதியோர்களுக்கு வந்து பிரத்யேக ஆதரவு, அவங்களுக்கு அவசர உதவிகளை வழங்கணும்னு சொல்லிட்டு ஜீவன் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. சதாயு டேஷ்போர்டு, இதுவே முதியோர்களுக்காக லான்ச் பண்ணதுதான் சதாயு டேஷ்போர்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 1997ஆம் ஆண்டு யமுனை நதிநீர் ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற மாநிலங்கள் எது? ஸோ இப்போ ஹரியானாவும் பிளஸ் ராஜஸ்தானும் இடையே தான் 1994ஆம் ஆண்டு யமுனை நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருப்பாங்க. ஹரியானால இந்த யமுனை நதி போகுது இல்லையா, அந்த யமுனை நதியோட நீரை வந்து ராஜஸ்தானுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க. 1994 சைன் ஆனது. ஆனா வந்து கால்வாய் வசதிகள், உரிய கால்வாய் வசதிகள் ராஜஸ்தான்ல இல்லாததுனால அப்படியே கிடப்புல இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஹரியானாலேருந்து இப்போ இந்த ராஜஸ்தானுக்கு கடலுக்கு, அதாவது நிலத்துக்கு அடியில் அமைக்கப்பட்ட குழாய்கள் மூலமாக நீரானது அனுப்பப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் பாக்குறோம். 1994 யமுனை நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிடுச்சு. ஒப்பந்தத்தை முழுமையா செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்போ ராஜஸ்தான்ல இப்ப என்ன கிடையாது, கால்வாய் வசதிகள் இல்ல. சோ இப்போ முழுமையாக கொண்டு வருவதற்கான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க 2 ஸ்டேட்டும். சோ அதனாலதான் பாக்குறோம். சோ அதன்படி ஹரியானாவுடைய இப்போ முன்னாடி வந்து தாஜேவாலான்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இப்போ எப்படி அந்த நேம் இருக்குன்னா ஹாதினி குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஹாதினி குண்ட் தடுப்பணை இருக்கு இல்லையா, அந்த தடுப்பணை பகுதியில இருந்து நிலத்தடி மூலமாக, குழாய் மூலமாக நீரானது ராஜஸ்தானுக்கு அனுப்ப போறாங்க. முன்னாடி கால்வாய் வசதி இல்லைங்கிறதுனால பெண்டிங்ல இருந்து சேர்ந்தது. மழைக்காலங்கள்ல உபரியா வரக்கூடிய யமுனை நதி நீரை ஹாதினி குண்டு தடுப்பணையில இருந்து நிலத்தடி குழாய்கள் மூலமாக ராஜஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு இப்போ முடிவு பண்ணிருக்காங்க. இதன் மூலமா
ஸோ ராஜஸ்தான் வந்து இதன் மூலமா வறண்ட பகுதிகளுக்கு குடிநீர் வசதி, பாசன வசதி அப்படிங்கிறது கிடைக்கும். எங்க உருவாகுது இந்த யமுனை அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனோத்ரி அப்படிங்கிற இடத்துலதான் இது உருவாகுது, உத்தரகாண்ட்ல. நீளம் வந்து 1376 நீளம் கொண்டது, 76 கிலோமீட்டருக்கு நீளம் கொண்டது. உத்தரப்பிரதேசத்துடைய பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அதோட பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல கங்கையோட யமுனை அப்படிங்கிறது இணைஞ்சிருது. இப்போ நம்ம ரீசன்ட் டேஸா ஒரு 2 ஆறுகள் பார்த்திருப்போம். ஸோ நம்ம தென்பண்ணை ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பிளஸ் அதுக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்துல வந்து மேட்டூர் அமைக்க போறாங்க காவிரி ஆற்றின் குறுக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம், மேகதாது அணைன்னு சொல்லிட்டு. அந்த 2 ஆறுகளுடைய நீளம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். துங்கபத்ரா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ துங்கபத்ரா அணைங்கிறது கர்நாடகால தான் இருக்கு. துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே தான் இது அமைச்சிருக்காங்க. கிருஷ்ணா நதியுடைய ஒரு துணை ஆறு தான் இந்த துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே தான் துங்கபத்ரா அணை வந்து கர்நாடகத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப எதுக்காக இந்த துங்கபத்ரா அணையை பத்தி பாக்கணும்னா, துங்கபத்ரா அணை கர்நாடக மாநிலத்தில் அமைச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து வாட்டர் ஷேரிங்கை வந்து ஈடுபடுத்துறாங்க, அதாவது வாட்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். ஸோ துங்கபத்ரா அணை வந்து கர்நாடக மாநிலத்துல கொப்பல் மாவட்டத்துல இருக்கு. இது எப்படி அழைக்கப்படுதுன்னா பம்பா சாகர் அப்படின்னும் துங்கபத்ரா அணை வந்து அழைக்கப்படுது. ஸோ கிருஷ்ணா நதியுடைய முக்கிய துணையார் தான் துங்கபத்ரா. அதன் குறுக்கே தான் இந்த பாசன வசதிக்காகவும் மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அணையானது அமைக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில மிகப்பெரிய கல்கொத்து அணைகள்ல இது ஒண்ணு. கல்கொத்து அணைனா இந்த அணை வந்து கல்லெல்லாம் கரெக்டா நீர் போகாம இருக்க மாதிரி கல் வச்சு அந்த அணையை கட்டி பிளஸ் அதை சிமெண்ட் போட்டு பூசிருப்பாங்க. ஸோ அதுதான் கல்கொத்து அணை சொல்றோம். முக்கியமான ஒரு கல்கொத்து அணை தான் இது. நீர்மின் உற்பத்தி மின் நிலையங்கள் மூலமாக இங்கேருந்து 45 மெகாவாட்டு கிட்ட மின்சாரம் தயாரிக்கப்படுது. ஸோ 33 புதிய மதகுகளை இப்போ திறந்திருக்காங்க. மதகுகள்னா அந்த அணையிலேயே வந்து கேட் மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ வந்து அணை ஆறு திறக்கப்படுதுன்னா அந்த கேட் மாதிரி ஓப்பன் ஆகும், அந்த மதகுகள் ஓப்பன் ஆகும், நீர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த துங்கபத்ரா இதுல வந்து நீர் அதிகமா இருக்கிறதுனால அதை ரிலீஸ் பண்றதுக்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 33 மதகுகள் அமைச்சு அதை வந்து திறந்திருப்பதா சொல்லியிருக்காங்க, புதிய மதகுகள். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டில் இதை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தமா 14.4 லட்சம் ஏக்கர் விவசாய பாசன பரப்புக்கு இந்த நீர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மதகுகள் 51 கோடி ரூபாய் செலவுல 60 ஆண்டுகள் உழைக்கக்கூடிய வகையில எஃகு மூலமா பண்ணியிருக்காங்க இந்த மதகுகளை. நெக்ஸ்ட் கர்நாடகால உள்ள நேஷனல் பார்க்ஸ் பந்திப்பூர் தேசிய பூங்கா, நாகர்கோவில் தேசிய பூங்கா, அப்புறம் பனேர்கட்டா தேசிய பூங்கா, குத்ரமுக் தேசிய பூங்கா, அன்ஷி நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற தொலைநோக்கு பார்வையை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்ப எங்க போயிருந்தாங்க? செஷல்ஸ் நாட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு கூட உயரிய விருது வழங்கியிருப்பாங்க இங்க. இப்போ அங்கேதான் இந்த ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்மளுடைய ஓஷன் இருக்கு இல்லையா, இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் ஓஷன் பகுதியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கணும். ஸோ கடல் மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஒரு கொள்கையை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இது வந்து மகாசாகர்னு ஏற்கனவே ஒரு கொள்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, வெளியுறவு கொள்கை. ஸோ இந்த மகாசாகர் கொள்கையின் கீழ் தான் இந்த ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட நோக்கம் என்னன்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துல கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துறது தான் முக்கியமான. ஸோ அங்கே கடல் வணிகத்தை மேம்படுத்துறது, ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, பாதுகாப்பை மேம்படுத்துறது, இது எங்க? இந்திய பெருங்கடல் இருக்குல்லையே அந்த பகுதியில. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்றது அந்த பகுதியில், அதுதான் வந்து இதோட நோக்கம். ஸோ இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துல கடல்சார் ஒத்துழைப்பு, உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தணும், அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள்கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும், கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தணும், டிஜிட்டல் கட்டமைப்பு, பருவநிலை மீள்தன்மையை ஏற்படுத்தணும், வளர்ச்சிக்கு பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற ஒரு கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சாரஸ் அஜீவிகா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? ஸோ சாரஸ் அஜீவிகா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். இப்போ
கிராமப்புற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணா அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு தளம் தான் சாரஸ் அஜீவிகா அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அப்படின்னா இது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்காக தானே, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்காக தானே. ஸோ ஊரக வளர்ச்சி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்னால தான் இது செயல்படுத்தப்படுது. ஸோ சாரஸ் அஜீவிகா அப்படிங்கிறது தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தான் சாரஸ் அஜீவிகா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஊரக பகுதிகளில் கிராமப்புறங்கள்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து விற்பனை செய்வதற்கான சந்தைப்படுத்துதல் வசதியை வந்து இந்த சாரஸ் அஜீவிகாங்கிறது வழங்குது. சந்தைப்படுத்துதல் ஆதரவு, சந்தை இணைப்புகள், ஸோ அதை விற்பனை செய்வதற்கான ஆதரவுகள்லாம் வழங்குறாங்க. நோக்கம் என்னன்னா இந்தியா முழுக்க தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய கைவினை பொருட்களை ஒருங்கிணைச்சு அதை ஊக்குவிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆபிச்சுவரி. சமீபத்தில் காலமான AM லஹேரா எந்த யூனியன் பிரதேசத்தின் முன்னாள் துணைநிலை ஆளுநர்? புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநரான MM லஹேரா வந்து இப்போ காலமாயிட்டாரு. ஸோ MM லஹேரா பொறுத்த வரைக்கும் இவர் வந்து விஷிஷ் சேவா மெடல், அப்புறம் ஆதி விஷிஷ் சேவா மெடல் இதெல்லாம் அவர் வின் பண்ணியிருக்காரு. புதுச்சேரியில 2004 6ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு துணை நிலை ஆளுநரா. அடுத்து மிசோரம்ல 2006 2011 வரைக்கும் ஆளுநரா இருந்திருக்காரு. ஸோ சேம் விஷிஷ் சேவா பதக்கம், அதி விஷிஷ் சேவா பதக்கம்லாம் இவர் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஸோ அமெரிக்கால நடக்க போகுது. அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இந்த ஒலிம்பிக் போட்டி 2028 நடக்க போகுது. இதுல பங்கேற்கிறதுக்காக இப்போ கிரிக்கெட் போட்டிங்கிறது நடத்த போறாங்க. அதுல இந்திய மகளிர் அணி வந்து தகுதி பெற்றிருக்காங்க இந்த 2028 ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்பதற்காக. ஸோ 128 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2028ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில கிரிக்கெட்டுங்கிறது சேர்த்திருக்காங்க. அதுல இந்திய மகளிர் அணி பங்கேற்பதற்கு இப்போ தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 4 அணிகளானது தகுதி பெற்றிருக்காங்க. ஆனா 6 அணிகள் பங்கேற்பாங்க. ஆடவர் பிரிவுல 6 அணி, மகளிர் பிரிவுல 6 அணி. என்ன ஃபார்மேட்ல இந்த அதாவது இந்த கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது அப்படின்னா T20 ஃபார்மேட்ல நடக்க போகுது இந்த கிரிக்கெட் போட்டி. அடுத்ததான் ஷார்ட் நியூஸ். தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்துல 30,000 கோடி முதலீடு செய்யறதுக்கு மத்திய அரசு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா அந்த மொத்த நிதியானது 60,000 கோடியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 30th ஜூன் 30ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல குரூப் 4 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து குரூப் 1க்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச், குரூப் 2 டெஸ்ட் பேட்ச், GS பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச், இதை பத்தி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்ப்போம். தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. ராம்சார் தளங்களின் பரப்பளவு எந்த காலகட்டத்தில் 4.15% 8.66% உயர்ந்துள்ளது? ஆன்சர் 2016 to 2026. 2022-24 காலகட்டத்தில் பிறப்பின பாலின விகிதம் என்ன? ஆன்சர் 918 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிறிய கிளினிக்குகள் மற்றும் வெளிநோயாளிகள் மையங்களுக்கு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய HMIS மென்பொருள் எது? ஆன்சர் சுஷ்ருத் அட் கிளினிக். 1994ஆம் ஆண்டு யமுனை நதிநீர் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள மாநிலங்கள் எவை? ஆன்சர் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான். துங்கபத்ரா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற தொலைநோக்கு பார்வையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. சாரஸ் அஜீவிகா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஊரக வளர்ச்சி அமைச்சகம். சமீபத்தில் காலமான MM லஹேரா எந்த யூனியன் பிரதேசத்தின் முன்னாள் துணைநிலை ஆளுநர்? ஆன்சர் புதுச்சேரி. 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.